ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருந்த பிரேமலதா இப்படி ஆயிட்டாங்க? விஜயகாந்த் இருக்கிறப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வலிமை தமிழ்நாட்டிலேயே பிரமிக்க வச்சது. ஆனா விஜயகாந்த் மறைவுக்கு பின்னால் அதே கெட்டப் இருந்தது. ஆனா அந்த கெட்டப்பை மாத்துனது யாருன்னு சொன்னா இந்த பிரேமலதாவும் அவருடைய அண்ணனுமான எல்.கே. சுதீஷ் தான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலையெழுத்த தலைகீழா மாத்தினாங்க. பேராசை பெருநஷ்டம்ங்கிறத மைதாஸ் கடையெல்லாம் பிரேமலதா படிச்சாங்களா என்னமோ தெரியல. பேராசை பெருநஷ்டம் ஆகிவிட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு. கடலூர்ல மாநாடு கூட்டி 10 லட்சம் பேர்த்த கூட்டினு சொல்லி கூட்டத்தை காமிச்சாங்க. அப்ப என்ன சொல்லி காமிச்சாங்க? நம்ம கூட்டணி அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த கூட்டணி அறிவிப்பாங்கறதுக்காக வேண்டிதான் விஜயகாந்தினுடைய ரசிகர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உறுப்பினர்களும் தொண்டர்களும் அங்கே திரளாக கலந்து கொண்டிருந்தார்கள். குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேருக்கு மேல கலந்துருப்பாங்க. அந்த கூட்டத்தை காமிச்சு பிரேமலதா மற்ற திராவிட கட்சிகளுக்கு சவால் விட்டுது. எங்களை இல்லாம யாருமே தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு பிரதான பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து பிரேமலதா அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு, ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் சவால் விட்டு பேசினாங்க. அங்க அதே மாதிரிதான் விஜய் பிரபாகரனும் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு புல்லரிச்சு போய் புலகாயுதமடைஞ்சு சவால் விட்டு பேசினாங்க. அதே மாதிரி சுதீஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா, அந்த கடலூர் மாவட்டத்துல தெற்க 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு டிராபிக் ஜாமு, மேற்க 10 கிலோமீட்டருக்கு ஜாமு, 10 லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க, எங்க கட்சியினுடைய வலிமையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தினாங்க அந்த கடலூர் மாநாட்டுல. இப்ப கட்சிக்கு கூட்டணி வந்து யாருமே அவரை சேர்த்துவதற்கு தற்சமயம் தயாராக இல்லை. ஏற்கனவே அதிமுக பேசியிருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் பேசியிருக்கிறப்ப இவங்க ஏதாவது ஒரு கொள்கை எடுத்து போய் ஏதாவது ஒரு கட்சியோட சேர்ந்து இருந்திருந்தா இவங்களுக்கு இப்ப விருப்ப மனு போட்டியிட வாங்கினாங்க இல்லையா, ஒரு கூட்டம் வந்து விருப்ப மனு வாங்கியிருப்பாங்க. கூட்டணியே எங்கேயுமே சேராம தனித்து நிக்கிறங்கிற கருத்தையும் சொல்லாம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 234 தொகுதிக்கு நாங்க விருப்ப மனு வாங்குறோம், வாங்க, அதை விட நாங்க 10,000 ரூபாய் பொது தொகுதிக்கும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபான்னு சொல்லி கூட்டத்தை வரும்னு சொல்லி எதிர்பார்த்து சேரு சாமியானா அந்த உள்ள இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வருவாங்கன்னு பார்த்தாங்க. அங்க ஒருத்தர் அங்க போகல. ஏதாவது கூட்டணியில சேர்ந்திருந்தா ஏதோ கொஞ்சம் பேர் போய் பணத்தை கட்டி இருப்பான். அதுக்கு மேல இந்த கேப்டன் ஆலயத்துல தினமே சாப்பாடு போடுவாங்க. ஆனா அந்த அன்னைக்கு யாருமே அங்க சாப்பாட போனதாக தெரியவில்லை. போயிருந்தா கட்சிக்குத்தான் விருப்ப மனு வாங்கலான்னு சொல்லி கேமராவை திசை திருப்பி எங்க கட்சிக்கு பாத்தீங்களா எத்தனை பேர் வந்து விருப்ப மனு கொடுக்கறதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி இந்த கூட்டத்தை காமிச்சிருப்பாங்க. அதை புரிந்து கொண்டவர்கள் என்னமோ அந்த அன்னைக்கு கேப்டன் ஆலயத்துக்கு யாரும் சென்ற பாடி இல்லை. தற்சமயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்து விடப்பட்டிருக்கிறது. புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையாத்தான் பிரேமலதாவுக்கு இப்ப இருக்குது. நீங்க என்ன வீரவசனம் பேசினாலும் 2026 தேர்தலுக்கு பின்னால உங்க கட்சிய 2 திராவிட கழகமும் இன்க்ளூடிங் பிஜேபி வந்து ஒரு கட்சியை முடிச்சு கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னா உங்களுடைய ஆணவ திமிர், அந்த திமிர் தான் இப்ப உங்க கட்சிக்கு விருப்ப மனு கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லாம இருக்கக்கூடிய காரணம். நீங்க கூட்டணிக்கு வான்னு சொல்றப்பே போய் ஏதோ எங்களுக்கு கொடுங்க சீட்டை கொடுங்கன்னு கொடுக்கற சீட்டுல அவங்க
ஒரு 2 சீட்டு முன்பின் பேசி இருந்தாங்கனாக்கா இன்னைக்கு கூட்டணிங்கிறது ஒரு உறுதியாயிருக்கும். இப்ப கூட்டணிங்கிறது 2 பக்கம் உறுதியாகல. தமிழக வெற்றி கழகத்துல கூட அந்த கூட்டணிங்கிற பேச்சு கடல. அவரு கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி அவரு வெத்தலாவை கட்சி கூப்பிட்டு பார்த்தாரு. அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை தற்பொழுது பின்னோக்கி போய்கிட்டு தான் இருக்குது. அவங்களுடைய நிலைமையும் தற்போது சீராக இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு. அங்க ஜான் ஆரோக்கியசாமி கிளப்பின புயல் இன்னும் அங்கு ஓய்ந்த பாடில்லை. கட்சிக்கு 100 ரூபான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அங்க. இப்போ ஒரு குடும்பம் ஒரு வீட்டுல ஒருத்தர் சமீபத்துல பார்த்தான். 10,000 ரூபாய் வீட்டுல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்க போய் பணம் கட்டி இருக்கிறார். 1000 மனுக்கு விஜய் சேர்த்தோன்னு சொல்லி அங்க பணத்தை கட்டி இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்டுல அந்த 10,000 ரூபாய் பணம் எங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல எங்க கட்சி தலைவருக்கு நான் வந்து 1000 ஃபார்ம் வாங்கி கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல அந்த குடும்பத்துல குழப்பமாயி மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டு இருப்பதா இப்ப கேள்வி. அந்த அளவுக்கு விஜயனுடைய கட்சி நிலைமை. தொண்டர்கள் ஆட்பறிச்சு இருக்கிறாங்க, கரெக்ட். ஆனா ஏழைகளை துன்புறுத்தி கட்சியை வளர்த்திக்கிட்டு இருக்கிறதான் தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சி விடுங்க. இப்ப நம்ம பிரேமலதா கட்சிக்கு தான் நாம இப்ப பேசணும். தமிழ்நாட்டுல சீண்டுவாரின்றி கேட்பாரின்றி இருக்கக்கூடிய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இல்ல நான் தனிச்சாவது நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையாவது கொடுத்திருக்கணும். 234 தொகுதியில் நம்ம தனிச்சு நிற்போம், வந்து பணம் கட்டுறவங்க எல்லாம் கட்டுன்னு சொல்லி இருக்கணும். 10 லட்சம் பேர்த்த கூட்டம் கூட்டுறதுக்கு தாண்டி இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 100 பேரு கூட விருப்ப மனு வாங்குறதுக்கு அங்க வரலன்னு சொல்லி சொன்னா அங்க 10 லட்சம் பேர்த்த கூட்டம் எப்படி கூட்டணும் இப்பெல்லாம் பொதுமக்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா? அட நீங்களாவது தொண்டை நிலையில வர சொல்லி இந்த விஜய் கட்சியில் இருக்கிறோம்னா ஆளுக்கு 100 ரூபாய் கட்டுறவோ ஒரு அமௌண்ட்டை கையில கொடுத்து ஒரு ஒரு போட்டோ ஷூட்டாவது நடத்திருக்கலாம். பாருங்க இத்தனை பேர் தள்ளுமுள்ளு பண்றாங்க விருப்ப மனு வாங்குறதுன்னு சொல்லி. அதுவும் செய்ய தெரியவில்லை. மமதையின் உச்சிக்கு போன பிரேமலதா அவர்களுக்கு இப்ப சம்மட்டி அடி அடிச்சிருக்கிறாங்க. யாரு? அவங்க கட்சிக்காரதான், வேறொருத்த வந்து பண்ணல. நீங்க விருப்ப மனுக்கு கூட்டத்தை கூட்டி காமிச்சிருந்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சிக்காரர் இருக்கக்கூடிய ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியும் உங்களை ஏதோ ஒரு பரிசீலனை பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப நீங்க ஒருத்தருமே வள்ளின்னு சொல்லி தற்பொழுது வரலும் உங்க கட்சிக்கு விருப்ப மனு வாங்குவதற்கு ஆட்கள் என்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. இப்ப உங்களுடைய நிலைமை இருதலை கொல்லி எறும்பை விட மோசமா தான் இருக்குது. அது கூட கிட்டப்பால வந்து சூடு பட்டுன்னா ஏதோ ஒரு வகை எறும்பு வெட்டுக்குச்சி ஓடும். ஆனா நீங்க எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு ஒரே இடத்துல ஒரு கட்டத்துல முடக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இனிமேலாவது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு யாராவது வந்தா போய் ஏதோ கொடுங்க சாமி, நாங்க நின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 சீட்டுக்குள்ள 5 சீட்டாவது யாராவது கொடுக்கணும்னு சொன்னா கொடுக்கிற கட்சிக்காரனுக்கு பெரிய கும்பிடு ஓட்டு சேர்றோம். நீங்க போய் அங்க போய் நீங்க வீராப்பா காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்க வீணாக போயிருவீங்க. 10 சீட்டுக்குள்ள இரட்டை இலக்க தொகுதி குழு 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பேச்செல்லாம் வெளியே ஓடிட்டு இருக்குது. அது எல்லாம் விரலுக்கு இழைத்த நீராக போயிருச்சு. இந்த பிரேமலதாவினுடைய கட்சி 2026க்கு பின்னால் கட்சி தாக்கு பிடிக்குமா என்கிற அளவுக்கு என்ன தெரியல. அந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை மிக மிக மோசமாக போய்விட்டது. இல்ல கட்சி தொண்டர்கள்லாம் 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுனாங்க இல்லையா, அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப அங்க கூட்டம் கூட்டி வந்ததுக்கெல்லாம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் அங்க வந்திருந்திருக்கணும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பிரேமலதாவால் கனவு கலைக்கப்பட்டு விட்டது. தொண்டர்களுடைய மத்தியிலும் தற்பொழுது ஆரவாரம் இல்லை. தொண்டனே தளிச்சு போயிட்டானுங்க. எங்க இந்த அம்மா கூட்டணி சேர்றதுக்கு இப்படியே ஒவ்வொரு தடவையும் தேர்தல் இலக்கணும் தான் இங்க சேர்றேன் அங்க சேர்றேன்னு சொல்லி இப்படியே ஓட்டு இழுக்கடிச்சு அவங்களுடைய மன வேதனைக்கு உள்ள ஆக்கணுங்க தான் இப்ப நம்ம பிரேமலதா அவர்கள். இப்ப யாரு இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த காஞ்சிபுரத்தில் நடத்த மாநாட்டுக்கு மோடி வர்ற அன்னைக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய் சேர்ந்து இருந்தாங்கனாக்கா
இன்னைக்கு விருப்பு மனு வாங்குறதுக்கு அங்க கூட்டம் கூடி இருக்கும். நீங்க அந்த அன்னைக்கு உங்களை யாரும் சீண்டுவாரில்லை, யாரும் அழைக்கப்படவில்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப நீங்க எப்படி 2026 தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்கள்? தொண்டர்கள் தான் இதற்கு முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ணி பிரயோஜனம் இல்லை. தொண்டர்கள் முடிவு பண்ணி ஏதாவது ஒரு கூட்டணி சேரணும்னு சொல்லி இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் மூடி மறைச்சு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க 2026 உங்க கட்சிக்கு வாழ்வா சாவாங்கிற நிலைமையில தான் இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.